ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம். நாங்கள் நலமாக இருக்கிறோம் நண்பர்களே. இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, குடும்ப வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை மட்டுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதனால் உங்களுக்கும் நேரம் மிச்சமாகும். ஸோ நமது சேனலை இது வரைக்கும் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் சந்தாதாரராக மாறுறது மட்டும் இல்லாமல் மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. நிறைய பேர் அழுத்தவே இல்லை. ஸோ அனைவருமே அழுத்திருக்கீங்களா? உங்களோட செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள், இன்னைக்கு வியாழக்கிழமை யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தின வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதிங்க 2023ஆம் வருடங்க, வியாழக்கிழமை, தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஆவணி மாதம் 7ஆம் நாள். இன்னைக்கு நமது கன்னிராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த தினம் 2 குடையவனும் 11 குடையவனும் பரிவர்த்தனை பெற்றுள்ள தன லாபாதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றுள்ள ஒரு சிறந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைந்துள்ளது. மேலும் இன்றைய தினம் ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறாருங்க, 3ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார், 12ஆம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. சில சுப நிகழ்ச்சிகளில் குடும்பத்தோடு சேர்ந்து கலந்துக்கிட்டு நல்ல குதூகலமாக கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்கிற நண்பர்களே. ஆனாலும் இன்றைய தினம் சிக்கனம் உங்களுக்கு கட்டாயமான ஒரு தேவை. செலவுகளை கண்ட்ரோல் பண்ணணுங்க. சிக்கனமாக செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக காத்திருக்குங்க. மனதளவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கவலைகள் எல்லாமே இன்னைக்கு கண்டிப்பாக நீங்கிவிடும். புதுசா சில கவலைகள் உருவாகினாலும் நீங்கள் கவலையப்பட தேவையில்லை. உங்களுக்கு அது விரைவிலே சரியாகக்கூடிய நல்ல யோகம் இருக்கிற நண்பர்களே. எனவே கவலைகளை நினைத்து நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான மேன்மை நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைதி நண்பர்களே. இன்னைக்கு நீங்க தற்பெருமையை குறைச்சிக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம் நண்பர்களே. உங்களுக்கு நீங்களே தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு நான் தான் பெரிய ஆளுங்கிற மாதிரியான ஒரு பேச்சுக்களை நீங்கள் இன்றைய தினம் யாரோடையும் கூறக்கூடாதுங்க. அதனால உங்களுடைய நற்பெயர், உங்களுடைய புகழ் கெட்டுவிடும் இருக்கிறதுனால கண்டிப்பாக தற்பெருமை பேச்சுக்களை இன்னைக்கு குறைச்சிக்கிறது நல்லது நண்பர்களே. மற்றவங்க தான் உங்க பெருமையை பேசணுமே தவிர நீங்க பேசக்கூடாது. அதில் கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றவங்களோட குறைகளை நீங்கள் அதை சுட்டி காட்டி கொண்டே இருக்க வேண்டியது, தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. சில பேர் இருப்பாங்க, மற்றவங்க கிட்ட என்ன குறை இருக்குதோ அதை சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான போக்கை நீங்க மனப்போக்கை தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. மற்றவங்கிட்ட இருக்கக்கூடிய குறைகள் இருக்க தான் செய்யும். ஸோ அதை நீங்க பெருசாக்க கூடாது. அது பெரிதாக நீங்கள் படம் போட்டு காட்டக்கூடாது. கொஞ்சம் நீங்கள் உங்கள் வேலையில் உண்டு என்று நிம்மதியாக இருக்கிற முயற்சிகளை மேற்கொள்ளணும். கேலி கிண்டல் இந்த தினம் செய்யக்கூடாது நண்பர்களே. இந்த தினம் திடீர்னு சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அப்பொழுது உங்களுக்கு பயணங்களை நீங்கள் தவிர்க்காமல் மேற்கொண்டால் நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். அனுபவமே மிகச்சிறந்த ஆசன் என்பதனால இன்னைக்கு பயணங்களை நீங்கள் தவிர்க்கவே வேண்டாம் நண்பர்களே. இன்னைக்கு சவாலான காரியங்கள் உங்களுக்கு செயல்பாடுகள் ஏதாவது செய்யறீங்க அப்படின்னா அதுல நிதானித்து செயல்படுங்க. வேகம் தேவையில்லை. விவேகமாக செயல்பட்டால் சவாலான பணிகளையும் இந்த தினம் முடிக்க முடியும். இந்த தினம் சேவிங்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்ற மாதிரியான யோசனைகள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய வரலாம் நண்பர்களே. இன்றைய தினம் ஏதாவது கூட்டத்தில் நீங்க பேசுறீங்க அப்படின்னா, ஏதாவது நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறீங்க அப்படின்னா பல பேர் கூடியிருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு இன்னைக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும் நண்பர்களே. முக்கியத்துவம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. இன்றைய தினம் சொந்த பந்தங்கள் யார்ட்டையுமே நீங்க சில விஷயங்களை விட்டு கொடுத்து தாங்க போகணும். ஸோ விட்டு கொடுத்து போறதுனால கெட்டு போக போறதில்ல. ஸோ சொந்த பந்தங்கள்கிட்ட இன்னைக்கு நீங்க கொஞ்சம் அனுசரித்து ஃபிளெக்சிபிளா இருங்க. சில மெடிக்கலான செலவுகள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது நண்பர்களே. உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு மிக மிக சிறப்பாகவே இருக்கு நண்பர்களே. இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்க வளர்ச்சிக்கு எது எல்லாம் தடையா இருக்கு அப்படின்றத நீங்க கண்டறீங்க. அதை நீங்கள் இந்த தினம் கண்டறிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரியான இருளை உங்க வளர்ச்சிக்கு தடையா இருக்கக்கூடிய அந்த இருளை விளக்குவதற்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளலாம். இந்த தினம் வியாபாரிகள் முதலீடு செய்யும் போது நீங்கள் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக முதலீடுகள் மேற்கொள்ள வேண்டியது அவசியம். இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளுங்க. இன்றைய தினம் உங்களது மனக்குறந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில புதிதாக நல்ல ஒரு உத்வேகம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே. நீங்க எந்த அளவுக்கு உங்க காதலரை நேசிக்கிறீங்க, அவர் எவ்வளவு உங்க வாழ்க்கையில ரொம்ப ஸ்பெஷலான ஒருத்தர் அப்படின்றத இந்த தினம் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அதனால காதல் வாழ்க்கை இனிமையாக மாறும் நண்பர்களே. முடிந்த வரைக்கும் மாலை நேரத்துல ஸ்பெஷலாக இதை பிளான் பண்ணி உங்கள் மனக்குறந்த காதலுடன் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களின் இதய துடிப்பும் உங்களது மனக்குறந்த வாழ்க்கை துணை அல்லது உங்கள் காதலரின் இதய துடிப்பும் ஒன்றாக இணைந்து தாளம் போடக்கூடிய யோகம் இருக்கிற நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள். புதிதாக காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகளும் சில பேருக்கு இன்னைக்கு அமைந்திருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும்
சுவாரஸ்யமாக நீங்கள் சில புத்தகங்கள் அது நாவல்களை படிப்பதில் நேரத்தை செலவிடலாம். இந்த தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டுங்க. மேலும் இன்றைய தினம் நீங்கள் யார்கிட்ட உதவிகளை கேட்டு பெற்றுக்கொண்டாலும் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அட்லீஸ்ட் ஒரு தேங்க்ஸாவது சொல்லுங்க. நன்றி கெட்டத்தனமா இன்னைக்கு நடந்து கொள்ளக்கூடாது. அதில் கொஞ்சம் கவனமா இருங்க நண்பர்களே. இன்றைய தினம் மற்றவங்களுக்கு நன்றி கூறுவது, தேங்க்ஸ்ன்னு சொல்ற அந்த சின்ன வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய நல்ல ஒரு பலம் இருக்கு நண்பர்களே. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கும், உங்களுடைய அன்பு நிலையை வெளிக்காட்டுவதற்கும் இந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்க தேர்ந்தெடுத்து பயன்படுத்துங்கள். மற்றவங்க சின்ன சின்ன வேலைகளை அவர்களுடைய கடமைகளை செய்கிற மாதிரி சின்ன சின்ன வேலைகளை உங்களுக்கு செஞ்சு கொடுத்தாலும் அது அவங்களுடைய கடமை நீங்கள் நினைக்காம அட்லீஸ்ட் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிங்க நண்பர்களே. இன்றைய தினம் அதன் மூலமாக மிக மிக சிறப்பான ஒரு நாளுங்க. இன்றைய தினம் நீங்கள் முதலீடுகள் செய்ய வேண்டாம். இன்னைக்கு நல்ல ஒரு சிறப்பான சூழ்நிலை அமைந்துள்ளது. செழிப்பான ஒரு நாளுங்க. புதிதாக வீடு வாங்குறதுக்கு அல்லது கட்டின வீட்டை வித்துட்டு வேற புது வீடு வாங்குறதுக்கு உகந்த நாளுங்க. அசைய சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய அல்லது அசைய சொத்துக்கள் மூலமாக அதிகமான லாபங்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினத்தை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த தினம் நீங்கள் ஒயிட் கலர் பயன்படுத்துங்க. வெள்ளை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் நம்பர் 6 6ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இந்த தினம் மனதளவில் உங்களுக்கு சின்ன சின்ன கவலைகள் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கி விடுங்கிறதுனால கவலைகள் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய பிரச்சனையாக இருக்காது. உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளுங்க. ஆனாலும் இன்னைக்கு பெருமையாக நீங்களே பேசிக்கிறது தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். தற்பெருமை இன்றைய தினம் உங்களுக்கு தேவையில்லைங்க, அதை விட்டொழியுங்கள். இன்றைய தினம் கவலைகள் ஏற்பட்டாலும் அது நீங்கி விடக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர்னு சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் மூலமாக புதிய புதிய அனுபவங்கள் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு மனசுல சேவிங்ஸ் எப்படிலாம் செய்யலாம் என்ற மாதிரியான சிந்தனைகள், அது குறித்த யோசனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளுங்க. பயணங்களை தவிர்க்க வேண்டாம். நல்ல அனுபவங்கள் மிகுந்த நாள்கள் இன்றைய தினம். சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு நீங்க எங்கேயாவது குழுமையாக எங்கேயாவது நீங்க கூடியிருக்கிறீங்க அப்படின்னா, ஏதாவது கூட்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும் நண்பர்களே. அதிகமான முக்கியத்துவம் இன்னைக்கு உங்களுக்கு அட்டென்ஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு செயல்பட்டா எப்பேற்பட்ட சவாலையும் நீங்கள் சிறப்பாக சமாளிக்கக்கூடிய ஒரு நாளுங்க. மற்றவங்க குறைகளை நீங்கள் சுட்டிக்காட்டி கேள்கின்ற பண்ணக்கூடாது. அதில் கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றவங்க குறைகளை நீங்க பெரிதுபடுத்தக்கூடாது நண்பர்களே. முன்னேற்றகரமான ஒரு நாளுங்க இன்றைய தினம். அதன் மூலமாக உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக மாறும். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.